டேய் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போறேன். கஸ்டமர் வந்து எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் 500 ரூபாய் கம்மி கொடுக்காத. அது பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. புரிஞ்சுச்சா? இப்ப எந்த ட்ரெஸ் யாரும் வந்து கேட்டாலும் 500 ரூபாய் கம்மி கொடுக்க அவ்வளவுதானே? ஆமா. சரி நீ மூடின்னு கிளம்பு. என்னது? சாரி பாஸ் கது கொஞ்சம் மூடின்னு போங்க சொல்லு பாஸ். கொசு உள்ள வந்து கடையை ஒழுங்கா பாத்துக்கோ. இந்த ஒரு சேர்ல உக்காந்துன்னு என்ன டைலாக்டா நீ பேசுறேன்? ப்ரோ இந்த ஷர்ட் எவ்வளோ ப்ரோ? இந்த ஷர்ட்டா ப்ரோ? ஜஸ்ட் 500 ப்ரோ. ஓகே நான் தாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இதான்டா பசங்கன்றது பேரமே பேச மாட்டானுங்க. வெரி குட். இந்த சல்வாரோட பிரைஸ் என்ன? இதோட பிரைஸுங்களா? 2500. 2500 ஐயா அக்கா அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் எப்படி காஸ்ட்லியாக தான் இருக்குது. விட்டுறாத வேற மிஸ் வாங்கிடு. இரு இப்போ எப்படி வாங்குறேன்னு பாரு. 500 கொடுங்க. ஓனர் 2500 ரூபாய் கம்மி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. பெருப்பு பட்டா வாங்குங்க, இல்லைன்னா அதே ஆங்கர்ல மாட்டு கிளம்புங்க வெளியில. அட்லீஸ்ட் ஒரு 1000 கொடுங்களேன். ஏமா 2500 இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, நான் பேரம் பேசி உட்காந்துக்கிறேன். ஓனர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாருமா. விருப்ப பட்டா எடு, எல்லாம் கிளம்பு தயவு செய்து. கேர்ள்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்ல. ஒரு 1500 வெச்சுக்கோங்க. இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துன்னு வித்தியாசம் கிடையாது எனக்கு. சரி கேர்ள்ஸ் நான் சொல்லிட்டீங்க. ஹார்ட் டச்சிங் மூமெண்ட். சரி ஓகே கொடுங்க. Only for you. எப்படி? சரியான இடிச்சா வாங்கிக்காம நான் இழிச்சு வாங்கினா ஒட்டரை குச்சிய 500 deposit, 1000 rupees profit.